புரியுதா? இப்படி எல்லாம் யூகம் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு அப்படி இப்ப சாமி முயற்சி பண்ணாரு, சொன்னாரு, சொல்லிக்கிட்டே இருந்தாரு, அது அந்த அவர் முயற்சி பண்ணாரு, இப்படி நம்ம வெளிப்படுத்திட்டோம்னு வச்சுக்கயே, நீ தேடுறத குறைச்சிருவ. எங்க தேடுறத சொல்லு? பொண்ணு தேடுறது இல்ல, அகத்துல தேடுறதுன்னு மறந்துடுவேன். உனக்கு சொல்லி கொடுத்துருக்குது அதானே, நீ அகத்துக்குள்ள தேடிக்கிட்டே இரு, அது ஒரு நாள் வந்து சேரும்னு சொல்றான். இவன் தேடுறான்னு தெரிஞ்சுதான் நீ அவ்வளவுதான் பிளாட்டு. நல்லா தூங்கி எந்திரிச்சு காலையில இன்னும் புண்ணியவதி நல்லா தூங்குவா. இன்னைக்கு சொல்லிட்டேன்லன்னு உட்கார மாட்டான். அதான் அவரும் தேடுறாருல்ல, கொண்டாந்து சேர்த்துருவாருன்னு நல்லா தூங்குவா. இதுக்குத்தான் சொல்றது கிடையாது. ஒழுங்கா உட்காந்து தேடினா மருமக வந்து குடும்பம் நடத்துவா, இல்லைன்னா கோவிச்சுட்டு போயிடுவா. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன இருக்குல்ல, இன்னும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குமா? ஒண்ணு கொண்டாந்து சேர்க்கறதோட கிடையாது. அது ரெண்டும் ஒழுங்கா குடும்பம் நடத்தணும், அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணி ஆகணும். ஆமா, பொண்ணை கொண்டாந்து சேர்த்துட்டா மொத்தம் குப்பையில் போட்டுருவாங்களா என்ன? நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேனே, சாகுறது வரைக்கும் உன் மருமகளை நீ தான் தூக்கி செமந்தாகணும். அது இப்ப இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேனே. அவனுக்கு நீ பொண்ணு தேடி கட்டி வச்சா, நீ மண்ணுக்குள்ள வர்றது வரைக்கும் மருமகளை நீ தான் சுமக்கணும். நீ போனதுக்கு அப்புறம் அவன் யாரு சுமக்காத, அது 2வது பிரச்சனை இல்லையா? அதுக்குத்தான் சொன்னேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், அப்பாவே இப்ப குருவை உள்ள சிக்க வச்சிடாததாயா, அவன் தனியா நிம்மதியா இருக்கட்டும்னு கூட சொல்லிட்டு இருக்கேன். அவன் ஒரு ஏமாளி பையன், அண்ணன் அண்ணன் தூக்கி சுமந்துட்டு கிடப்பான். இவன் அதை காய் நேரத்துல கட்டிக்காரன். யாரு இவன்? அதாவது அவன்ல கேட்கணும், இவன் கேட்டுச்சு. இந்தம்மா பொண்ணுதான் கேட்க முடியும். அழகா இருக்கா, அது இருக்கா, அது இருக்கான்னு அவன் தான் கேட்கணும், இந்தம்மா கேட்க முடியாது. இந்தம்மா கேட்கணும்னு ஒரு மாப்பிள்ளை வேணா கேட்கலாம். ஆமா, இருக்குல்ல, எதை கேட்கணும் இருக்குல்ல. ஆமா, இப்ப ரொம்ப நாள் போராடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, பாக்கலாம். நான் சொல்லிட்டேன், உன் மகன் என்னைக்கு தாலி கட்டுறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டேன்னா இல்லையா? அது வரைக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு சாமி, தேதி குறிச்சாச்சா, யோசிக்க கூடாது. எப்ப செங்கல் உருகும்னே சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆமா, ரொம்ப இப்போ பொண்ணு பார்த்து பேசுறான்னு வச்சுக்கேன், நட்சத்திரம் நேரம் நாள் அதெல்லாம் இருக்கக்கூடாது. 1 வாரம், என்ன கேட்டா 3 நாளைக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். ஆமா, தகுதி 3 நாள். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஜவுளி எடுக்கணும், ஒரு தாலி பொடுக்குன்னு எடுத்துடலாம்ல. எங்கன்னு உனக்கு பிடிச்ச இடம் இருக்கா, கொண்டு போய் 3 நாள் தாலியை கட்டி கூட்டி கொண்டு போய் வீட்டுக்குள்ள விட்டுறணும். 4 இதெல்லாம் தள்ளிக்கிட்டுலாம் போக கூடாது அவனை பொறுத்தளவுல. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, இவனுடைய ராசிக்கு இவனுடைய குணபாவத்திலேயே இந்த தன்மையிலேயே அந்த பிள்ளை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ, நான் காய் நகர்த்தலாம், சௌரியமா கூட பண்ணலாம், நிக்கும். ஆனா இந்த இதுல கிடைக்குமானா கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். இவன் குணத்துல மாதிரி அது இருக்காதுல்ல, இவன் இதுல இருக்காதுல்ல. அது எங்கேயாவது 1 2 கிடக்கும். அது தேடணும், ரொம்ப தேடணும். அப்படி ஒண்ணு ஏதாவது அவன் சொன்ன மாதிரி, அவன் எப்படி சொல்றது, அவன் அந்த அளவுக்கு வேண்டுதல் வைக்கல. அப்படி வச்சிருந்தா கூட அப்படி எங்கேயாவது கட்டி பிடிச்சி இழுத்து கொண்டு விட்டுருவாங்க. வைக்கணும்ல. தம்பி எதுக்கு? தம்பியை கூட்டு வந்த நினைச்சிய? தம்பியை கூட்டு வந்த நீய?
அடப்போமா இதெல்லாம் ஏத்து நம்மளும் சும்மா சொல்லிட்டு பழனியமா ஒழுங்கா வராளான்னு மாத்திரம் பாரு, நமக்கு எதுக்கு அதெல்லாம். என்ன அதுக்கு சொல்லிட்டேன், வா உன்னையே காப்பாத்துறேன், உனக்கு நோய் வராம பாத்துக்கிறேன், உன் வீட்டுக்காரருக்கு நோய் வராம பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். வயிறு பசிக்காத பசிங்கிற நேரத்துக்கு சோறு கிடைக்கும், சாப்பிடு. புள்ளைய நீ முக்கி பத்தினா நீ காப்பாத்து, எங்களுக்கு என்ன வந்துச்சு? இனிமே நானா புள்ள பிரச்சனை உங்கள? இனிமே நான் பிரச்சனை மாதிரியே சொல்றீங்க எல்லாரும். நல்லா இருக்க. இவங்களை சம்மந்துக்கு தேடுறது பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு பிள்ளைகளை சமக்க சொல்லுவாங்க, நாளைக்கு மருமகளை சமக்க சொல்லுவாங்க, பிற பேரம்பேத்தியை சமக்க சொல்லுவாங்க. இதே வருஷம் பூரா வேலை. ஆல்ரெடியா? ஓ இங்கிலீஷ் எனக்கு தெரியலையே, நான் இங்கிலீஷ் படிச்சிருந்தா தான் தெரியும். இது இருமா கற்பவல்லி அம்மா கல்யாணம் முடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? கல்யாணம் தாலி கட்டின மறுநாள் இத சொல்லி இருந்தீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். பாக்கையோ பாக்கலையோ அன்னைக்கு சொல்லி இருந்தீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். எல்லாம் நீயே பாத்துக்க சாமின்னு சொன்னீங்கன்னா நியாயமானது. இன்னைக்கு நீ சொல்றது என்ன? சகலமும் நீயே பாத்துக்கிறதுனா நீ சொல்றது நியாயமானது. எல்லா வேலையும் முடிச்சு எல்லாம் கழிச்சு பிள்ளைய பெத்து அதை பெத்து இதை பெத்து கொண்டு நிறுத்திட்டு இப்போ நீங்க எல்லாம் பாத்துக்கோங்கண்ணா, இது என்ன வகையில நியாயம்? ஆனா இந்த நாய் தெரியல, ஏதோ ஒரு நாய் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எந்த சாமிய ஒரு சாமியை நீ கும்பிட்டு இருப்பீல்ல, அந்த சாமிகிட்ட நீ ஒப்படைச்சியா? எல்லாம் நீதான் அப்படின்னு சொன்னியா? அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அது நான் சொல்றேன். இப்ப நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன சொன்ன? எங்க குடும்பத்துக்கு எல்லாமே நீதான் சொன்னில்ல. அப்ப அன்னையில இருந்து நீ இதை சொல்லி இருக்கணும். இவங்கிட்ட தான் சொல்லணும்ங்கிறது கிடையாது. நீ எதை விரும்பி கும்பிட்டியோ அந்த சாமி கிட்ட சொன்னியா? அது சுப்பனா இருக்கட்டும், கற்பனா இருக்கட்டும், எந்த இருக்கட்டும், பொம்பளை சாமியா கூட இருக்கட்டும்பா. என்ன வேணும்னு கேட்ட? அது சராசரியா பொதுவா கேட்காது. அது அதே மாதிரி இங்கேயும் கேட்டுட்டு போ. எல்லாமே நான் எப்படி கூட்டு சேர்ந்துக்கிறாங்க என்ன? சரிப்பா, நான் சொல்றேன் நல்ல மருமக தானே வேணும். ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும், அந்த அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கும். போதுமா? நீ ஒரு பெண்ணு, அவளும் வர்றவளும் ஒரு பெண்ணு, அவ்வளவுதான். உனக்கு மருமகம். இங்க வரு. நீ என்ன அவங்களுக்கு வாயா போச்சா? நான் எங்க நல்ல மருமன்னு சொன்னேன்? பொண்ணு கிடைக்கும். நீ நல்ல மருமக கிடைக்கணும். அடுத்த பூசைக்கு நீங்க தானே போன பூசைக்கு சொன்னீங்க, அடுத்த பூசைக்கே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது தொல்லையா? புரியுதா? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ உனக்கு காட்டீங்கன்னா நியாயமானது, மகனுக்கு காட்டீங்கன்னா நாங்க எப்படி ஏத்துக்கிற முடியும்? கேளு ஐயா, நான் பழையபடி இப்போ உனக்கு வயசு என்னாச்சு? கல்யாணம் முடிக்கும் போது எத்தனை வயசு? ஐயா நான் பழையபடி 21 ஆகணும், என் வீட்டுக்காரரு 30 ஆகணும் அப்படின்னு கேளு, சந்தோஷப்படுறேன் நானு. அங்க பாரு, குடும்ப கூட்டம் பெருசாயிரும்லம்மா. சிரிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லம்மா, குடும்ப கூட்டம் பெருசாயிரும்ல. இப்போ
உனக்கு பின்னாடி இருக்கிற கதிரமா எடுத்துக்கா. இப்ப 2 பொம்பை 2 புள்ள 3 புள்ள பெத்துருச்சுன்னு வச்சுக்கோ, இவ்வளவு சங்கடப்படுமா? ஒருத்தனை வச்சிருக்க போய் இவ்வளவு சங்கடப்படுது. அதுக்குத்தான் சொல்றேன், பெக்குறீங்க, மறுபடியும் ஆயில பெருக்கிக்கிட்டு இன்னும் 2 3 பெத்துக்கோங்க. அடி வாங்குறது கூட 4 5 கம்பு அடி விழுகணும்ல உடம்புல. வேண்டிக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய எல்லாரோடைய உரிமை. ஆனா அது எப்படி வேண்டிக்கிறணும், என்ன பண்ணணும் அப்படி எல்லாம் இருக்குது.